ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து SEO ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 6 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு வீடியோ அப்லோடு பண்ணையில் அந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. வித் ப்ரூஃபோட காமிக்க போகிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ப்ரூஃபோட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வீடியோ இது மாதிரி நல்ல ஒரு வைரல் ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் வந்து தனித்தனி வீடியோக்களில் ஒவ்வொரு விஷயமா சொல்லி இருந்திருக்கேனே தவிர இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டது கிடையாது. ஸோ எல்லாம் அந்த 6 விஷயத்தையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் இதை புரிஞ்சுக்கவும் முடியும். இந்த SEO ட்ரிக்கையும் தெரிஞ்சுக்க முடியும். SEOனா ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்கோ ஒரு ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கோ நல்ல வியூஸ் கிடைக்கிறதுக்கோ சர்ச் பண்ணா ரேங்கிங்ல வர்றதுக்கோ இது எல்லாத்துக்கும் காரணம் SEO அப்படிங்கிறது தான். அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீவேர்டுன்னு சொல்லலாம், டேக்னு சொல்லலாம், டைட்டில்னு சொல்லலாம், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். ஓகே, நான் என்ன அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். உங்க சேனலை நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா வந்து 8056939047 அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க என்ன மற்ற தகவல் கேட்டீங்கன்னாலும் அது சம்பந்தமாகவும் தகவல்கள் சொல்லுவாங்க. ஸோ ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃபோட காமிக்கிறேன். எந்த வீடியோ எப்படி வைரல் ஆகுது, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் SEO ட்ரிக் அப்படின்ட்டு அதையும் காமிக்கிறேன். பாருங்க, கண்டிப்பா அந்த வீடியோ பிடிக்கும். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க யூடியூப் யாராவது சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா காலையில சொன்ன வீடியோல மாதிரி ஃப்ரீ தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ப்ரூஃபை பார்க்கலாம், 2வது ட்ரிக்கை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது நான் கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்லோடு பண்ண வீடியோ நம்ம சேனலுக்கு. இந்த சேனல் வந்து செல்வா விலாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ செல்வா விலாக்ஸ் அப்படிங்கிற சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 2 hours நான் இப்போ அப்லோடு பண்ணி 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ரேங்கிங் வியூவில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி 10 வீடியோவில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதே மாதிரி வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,700 வியூஸ் போயிருக்கு. இப்போ நான் அனலைட்டிக்ஸை போய் பார்க்குறேன் இந்த வீடியோவுக்கானது. அதோட கிராஃப் எப்படி போயிருக்கு பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வியூவர்ஸ் வந்து அவ்வளோ இதோடு இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போயிருக்கு, அவ்வளோ பேருக்கு சஜெக்ஷனில் போயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 4000 வியூஸ் வர வேண்டிய வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 13,000 வியூஸ் கிட்ட போயிட்டுருக்கு. ப்ரூஃபை காமிச்சிட்டேன். இந்த வீடியோவுக்கு நான் என்ன மாதிரி செஞ்சேன் அப்படின்னு காமிக்கிறேன். நான் ஏகப்பட்ட வீடியோக்களுக்கு அது மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் ப்ராப்பராக நான் அப்லோடு பண்ண முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறதுனால நான் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் மறந்துடுவேன். ஆனால் இந்த வீடியோவுக்கு நான் ப்ராப்பராக அப்லோடு பண்ணிவிட்டு நல்ல ஒரு வியூஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி இந்த SEOவை செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் செய்ய வேண்டிய 6 SEO விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் சேனலுக்கு ஒரு டைட்டில்னு எழுதிடுவீங்க. நல்ல ரேங்கிங்கில் வர டைட்டிலாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னுடைய டைட்டில் இங்கே கொடுத்துட்டேன். முதல் விஷயம் முடிஞ்சிருச்சு. என்னுடைய டைட்டில் கொடுத்துட்டேன், முதல் விஷயம் முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டைட்டில் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு SEO முடிஞ்சிருச்சு. 2வது இந்த தம்ப்நெயில் இருக்குல்ல, இந்த தம்ப்நெயிலுக்கு வந்து அதே SEO, அதே டைட்டில் என்னவோ அதே SEO கொடுத்துருக்கேன். டைட்டில் என்ன எழுதியிருக்கணும் அதே டைட்டிலை தம்ப்நெயிலுக்கும் கொடுத்துட்டேன். அதாவது தம்ப்நெயிலோட ரா ஃபைல் நேம்னு சொல்லுவாங்கள்ல, தம்ப்நெயிலை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட நேம் சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துட்டேன். 2வது SEO முடிஞ்சிருச்சு. 3வது இதே டைட்டிலை இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி ரா ஃபைல் நேம் இருக்குல்ல அதுலேயும் மாற்றிட்டேன். இப்போ 3 விஷயங்கள் 3 SEO ஒரே இடத்துல கொடுத்துட்டேன். 4வது டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃப்ரெண்டு அதே டைட்டில் எடுத்து போட்டேன். 4 விஷயங்கள் டைட்டிலில் கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய ஹேஷ்டாக் போட்டு போடுறோம்ல அதுலேயும் அதே விஷயத்தை நான் கொடுத்துட்டேன். 4 முடிஞ்சிருச்சு. 5 முடிஞ்சிருச்சு. இப்போ 6வது என்னுடைய டேக்லையும் அதே SEO அதே டைட்டிலை பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த 6 விஷயங்கள், 1 டேகு, 2 ஹேஷ்டாகு, 3 டிஸ்கிரிப்ஷன், 4 டைட்டில், 5 தம்ப்நெயில் ரா ஃபைல் நேம், 6 வீடியோவோட ரா ஃபைல் நேம். இந்த 6 விஷயங்களில் ஒரே கீவேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணையில் சர்ச் ரேங்கிங்கில் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. வீடியோ வந்து வைரல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணையில் இந்த 6 இடத்துலையும் உங்களுடைய அதாவது கீவேர்டு, அதாவது இதான் தலைப்புங்கிற மாதிரி இந்த டைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்ச் ரேங்கிங்கில் ரொம்ப பெரிய லெவலில் வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.